சிறுவாணி இலக்கிய திருவிழாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் சரியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சிறுவாணி இலக்கிய திருவிழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் இதனை நடத்தி வருகிற பள்ளி கல்வித்துறை மற்றும் நூலகத்துறை அலுவலர்களுக்கும் எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு தந்த தலைப்பு பழம்பெரும் தமிழ் சமூகம். நமது தமிழ் மொழி தொன்மையான மொழி எனவும் செவ்வியல் மொழி எனவும் உலக அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் நமது பழந்தமிழ் நாகரிகம் தொன்மையானது என்றோ சிறப்புமிக்கது என்றோ யாரும் ஏற்பதில்லை. ஆனால் கீழடி அகழாய்வு அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனால் தற்போது கிடைத்த சிவகலை அகழாய்வின் முடிவு உலகத்தில் பெரும் புரட்சி ஏற்படுத்தியுள்ளது எனலாம். சிவகலை அகழாய்வின்படி நமது தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு காலம் இருந்துள்ளது. அது மட்டுமின்றி தமிழகம்தான் உலகிலேயே முதலாக இரும்பை உருக்கி இரும்பு பொருட்களை உருவாக்கி அதனை பயன்படுத்திகள் எனவும் சிவகலை அகழாய்வு உறுதி செய்துள்ளது. உங்களுக்கு வரலாற்றில் தெரியும், கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் என வரிசைப்படுத்துவார்கள். இரும்பு காலம்தான் உச்சகட்ட வளர்ச்சியின் ஒரு காலகட்டம். அது போன்ற காலகட்டத்தை தமிழர்கள் இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்பே அடைந்துள்ளார்கள் என்பதால் நமது பழந்தமிழ் நாகரிகம் என்பது 5000 ஆண்டுகள் பழமையானதாக ஆகிறது. உலகின் புகழ்பெற்ற நாகரிகங்களான சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், மினோ நாகரிகம், சீன நாகரிகம் போன்ற நாகரிகங்கள் அனைத்துமே வெண்கல கால நாகரிகங்கள் தான். ஆனால் நமது நாகரிகம் அதைவிட முன்னேறிய இரும்பு கால நாகரிகம். நாம் இதில் பெருமை அடையலாம். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே அது ஒரு தொழில்துறை நகராக இருந்தது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. அன்றே நமது தமிழகத்தில் நிறைய சிறு குறு அரசுகள் இருந்தன. அதான் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே. அதுபோன்ற அன்றே நமது தமிழர்கள் தங்கள் மொழிக்கான எழுத்தாக குறியீடுகளை கொண்டிருந்தனர். இந்த தமிழ் குறியீடுகளிலிருந்து கிமு 800 வாக்கில் தமிழ் எழுத்து உருவாகி இருந்தது. அதே காலகட்டத்தில் சேர சோழ பாண்டிய அரசுகள் நகர அரசுகளாக பரிணாமம் அடைந்திருந்தன. அதே காலகட்டத்தில் தொல்கபிலர் என்ற ஒரு மாமேதை தோன்றி, தொல்காப்பியர் அல்ல தொல்கபிலர் என்ற மாமேதை தோன்றி சாங்கியம் எனப்படும் எண்ணெயத்தை தோற்றுவித்திருந்தார். இதன் பிறகுதான் புகழ்பெற்ற சங்ககாலம் வருகிறது. சங்ககாலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு என பொதுவாக கருதப்படுகிறது. சேரன் செங்குட்டுவின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என கருதப்பட்டது. ஆனால் கீழடி அகழாய்வுக்கு முன்பே சங்காலம் என்பது கிமு 750 முதல் கிமு 50 வரையான காலகட்டம் எனவும், சேரன் செங்குட்டுவின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு எனவும், சங்க மருவி காலம் என்பது கிமு 50 முதல் கிபி 250 வரையான காலகட்டம் எனவும் எமது ஆய்வு முடிவுகள் உறுதி செய்துள்ளன. சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், அகழாய்வு தரவுகள், தத்துவியல் தரவுகள், உள்நாட்டு வெளிநாட்டு அறிஞர்களின் நூல்கள் ஆகிய பல தரவுகளை கொண்டு அந்த ஆய்வு முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு பழந்தமிழ் சமுதாயம் வரலாறு என்ற எனது நூலில் இந்த ஆய்வுகள் குறித்த விரிவான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன.
பழந்தமிழ் சமூகம் குறித்த மேலும் பல ஆய்வு முடிவுகள் அந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. நமது சங்காலம் சங்கிலிக்கம் என்ற மிகச்சிறந்த படைப்பிலக்கியத்தை படைப்பித்துள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என தொடங்கி மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்ற கனியின் பூங்குன்றான் பாடல்கள் போன்ற பல பாடல்கள் சங்கிலிக்கத்தில் உள்ளன. சங்கிலிக்கம் மிகச்சிறந்த கருத்தியல்களை மிகச்சிறந்த விளிமியங்களை உலகிற்கு வழங்கியுள்ளது. அதனால் தான் உலக அறிஞர்கள் நமது தமிழ் செவ்வியல் இலக்கியத்தை போற்றி பாராட்டுகின்றனர். நமது தமிழகத்திற்கு நமது தமிழ் மக்களுக்கு சங்கிலிக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய கருவூலம். சங்கிலிக்கம் போன்ற ஒரு செவ்வியல் இலக்கியம் உருவாக வேண்டுமானால் அந்த சமூகமானது அரசியல், பொருளாதாரம், தொழில், வணிகம், கல்வி, அறிவியல், தத்துவம், கப்பல் கலை, கட்டடக்கலை, சிற்பக்கலை, வர்மக்கலை, மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளிலும் ஒரு உயர்தரமான வளர்ச்சியை பெற்றிருந்தாக வேண்டும். அது போன்ற வளர்ச்சி ஏற்பட்டால் ஒழிய சங்கிலிக்கம் போன்ற ஒரு படைப்பிலக்கியத்தை படைக்க இயலாது. தமிழ் சமூகம் அது போன்ற ஒரு வளர்ச்சியை பெற்றிருந்ததன் காரணமாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகமும் சங்கிலிக்கம் போன்ற செவ்வியல் இலக்கியத்தை படைத்தது எனலாம். பல வரலாற்றுச் சான்றுகளும் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அதுபோன்றே ஒரு சமூகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து உற்பத்தி பெருகி சந்தை விரிவடைந்து வணிகம் உலகளாவிய அளவில் நடைபெறும் பொழுது, வணிக முதலாளித்துவத்துக்கான கூறுகள் உருவாக தொடங்கும் பொழுது அந்த சமூகம் தன்னை மொழியால் அடையாளப்படுத்திக் கொள்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள், சீனர்கள், கிரேக்கர்கள் ஆகிய 3 சமூகங்கள் மட்டுமே தங்களை மொழியால் அடையாளப்படுத்தி கொண்டன. நம்ம தமிழ் சமூகம் அதில் ஒன்று. பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகம்தான் தங்களை மொழியால் அடையாளப்படுத்திக் கொள்ளும். தமிழ் சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னை மொழியால் அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு சமூகம் என்பதில் நாம் பெருமை அடையலாம். இதுவரையான செய்திகள் சங்க காலகட்டம் என்பது ஒரு வளர்ச்சியடைந்த காலகட்டம் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. நான் பல்வேறு விடயங்களை மிகவும் சுருக்கமாக கூறி செல்கிறேன். ஆகவே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பல விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியாது இருக்கலாம், இருந்தாலும் கூர்ந்து கவனிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பழந்தமிழகத்தில் கல்வி அறிவு கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவிலேயே பழந்தமிழகத்தில் பரவலான கல்வி அறிவும் எழுத்திரும் இருந்தது என்பதை கீழடி அகழாய்வு உறுதி செய்துள்ளது. ஐராவத மகாதேவன், காராஜன் போன்ற தொழில் ஆய்வாளர்களும் அதனை உறுதி செய்துள்ளனர். மிக சாதாரண மனிதன் முதல் வேந்தர் வரை பாடிய சங்கிலிக்கம் என்ற படைப்பிலக்கியமும் அதற்கு சான்றாக இருக்கிறது. கிரேக்க தூதுவன் மெகஸ்தீனிஸ் பழந்தமிழகத்தில் நகர அரசுகளை மக்கள் பிரதிநிதிகள் கட்டுப்படுத்தின என கூறுவதாக நேரு குறிப்பிடுகிறார். சங்காலத்தில் தேர்தல்கள் நடைபெற்றன என அகம் 77ஆம் பாடல் கூறுகிறது. ஆகவே சங்காலத்தில் தேர்தல்கள் நடைபெற்று மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் நகர அரசுகளை கட்டுப்படுத்தின என அறிய முடிகிறது. சங்காலத்தில் ஊரவை, நகரவை, நாட்டரவை போன்ற மக்கள் பிரதிநிதித்துவ அமைப்புகள் இருந்தன. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ அமைப்புகள் தான் அனைவருக்குமான தொடக்கப்பள்ளியை தரமாகவும் இலவசமாகவும் வழங்கின. அதன் காரணமாகத்தான் பழந்தமிழகத்தில் பரவலான கல்வியறிவும் எழுத்தறிவும் சாத்தியமானது. அடுத்தாக தொழில்நுட்ப மேன்மை. பழந்தமிழர்கள் தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்தவர்களாக இருந்தனர். கப்பல் கட்டும் திறன், கடல் நீரோட்டம் பற்றிய அறிவு, பருவக்காற்றின் திசையை அறிந்து அதனை பயன்படுத்தல், இறக்குமதி நாடுகளுக்கு தேவைக்கு ஏற்றவாறு பொருட்களின் தரத்தை உயர்த்துதல் போன்றவற்றில் தமிழர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். மேலும் அவர்கள் உயர்தரமான இரும்புக்கு தயாரித்தல், வார்ப்பிரும்பு தயாரித்தல், ஆடை நெய்தல், மணிக்கற்கள் செய்தல், முத்துக்குளித்தல், நீர்ப்பாசனம் போன்ற பல்வேறு தொழில்களிலும் உயர் தொழில்நுட்ப மேன்மை கொண்டவர்களாக இருந்தனர். இதனை பல வரலாற்று அகழாய்வு சான்றுகள் நிரூபிக்கின்றன. சான்றாக ஆதிச்சநல்லூரில் உயர்தரமான இரும்புக்கு பொருட்களும்
உயர்தரமும் கலைவண்ணம் மிக்க வெண்கலப் பொருட்களும் மட்பாண்ட பொருட்களும் ஆயிரக்கணக்கில் கிடைக்கின்றன. இவையெல்லாம் பழந்தமிழ் சமூகத்தின் தொழில்நுட்ப மேன்மையை வெளிப்படுத்துகின்றன. பழந்தமிழர் வணிகம். பழந்தமிழர்கள் 2000 ஆண்டுகள் முன்பே உலகளாவிய அளவில் வணிகம் செய்தவர்கள். அது பற்றி ஏராளமான தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் நேரம் கருதி நான் சுருக்கமாக 3 தரவுகள் மட்டுமே இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். முதல் தரவு என்பது எரித்ரேசியா பெரிப்ளஸ் என்ற ஆங்கில நூல். கிபி 78 இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிரேக்க பயணி எகிப்திலிருந்து புறப்பட்டு தமிழகம் வந்து திரும்பிச் செல்கிறான். அவன் தனது பயண குறிப்பை விட்டு செல்கிறான். அந்த பயண குறிப்பை அடிப்படையாக கொண்டுதான் W.H. ஸ்கார்ப் என்பவர் எரித்ரேசியா பெரிப்ளஸ் என்ற நூலை எழுதினார். இந்த நூல் பழந்தமிழ் வணிகம் குறித்த நிறைய தரவுகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனை பழந்தமிழ் வணிகத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஆவணம் என நாம் குறிப்பிடலாம். அது பல தரவுகளை குறிப்பிட்டாலும் நான் ஒரு தரவை மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மேற்கு நாடுகளிலிருந்து தமிழகத்துக்கு வந்த கப்பல்களை விட தமிழகத்திலிருந்து கிழக்கு நாடுகளுக்கு சென்ற தமிழக கப்பல்கள் மிகப்பெரிய இனமாகவும் அதிக எண்ணிக்கையிலும் இருந்தன என அந்த நூல் குறிப்பிடுகிறது. இதன் மூலம் தமிழர்கள் மேற்கத்திய கப்பல்களை விட பெருங்கப்பல்களை கட்டின எனவும் அதிக எண்ணிக்கையில் கப்பல்களை கொண்டிருந்தன எனவும் அறிய முடிகிறது. அடுத்த சான்று என்பது முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம். கிபி 150 கிரேக்க மொழியில் ஒரு தமிழ் வணிகனுக்கும் ஒரு எகிப்திய கப்பல் சொந்தக்காரனுக்கும் இடையே எழுதப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு தமிழ் வணிகன் ஒரு கப்பலில் ஒரு தடவை உரோமுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களின் இன்றைய மதிப்பு 200 கோடி ரூபாய். இதுபோன்ற நூற்றுக்கணக்கான கப்பல்களில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் உரோமுக்கு ஏற்றுமதி செய்தனர். அதன் காரணமாகத்தான் இந்தியாவில் கிடைக்கும் உரோம நாணயங்களில் 90 விழுக்காட்டுக்கு மேலான நாணயங்கள் தமிழகத்தில் கிடைக்கின்றன. இதைவிட அதிகமான அல்லது பல மடங்கு பொருட்கள் கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இவை அனைத்தின் மதிப்பினையும் கணக்கிட்டு பார்த்தால் அவை பல லட்சம் கோடி வரும். இந்த தரவானது பண்டைய தமிழகத்தின் பேரளவான வணிகத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. மூன்றாவதாக முசிறி அகழாய்வு. கேரளாவில் பட்டணம் என்ற பண்டைய முசிறி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக அகழாய்வு நடைபெற்று வருகிறது. சிரேன் என்பவர் அதனுடைய இயக்குனர். அவர் இந்த முசிறி நகர் குறித்து என்ன கூறுவார் என்றால், இந்த முசிறி நகரானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலக புகழ்பெற்றதாக இருந்து என குறிப்பிடுகிறார். மேலும் அவர் கிரேக்க லத்தீன் இலக்கியங்களை நன்கு ஆழ்ந்து படித்திருந்த ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் என்ன கூறுகிறார் என்றால், இந்த முசிறி நகரானது இன்றைய நியூயார்க், லண்டன், சாங்காய் போன்ற பெருநகர்களுக்கு இணையான ஒரு பெருநகராக இந்த முசிறி நகர் அன்று இருந்து என குறிப்பிடுகின்றார். ஆக முசிறி நகரமானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் புகழ்பெற்ற நகராக இருந்துள்ளது. கொஞ்சம் வெளியே பேசுங்க. முசிறி நகரை விட பெருநகரங்களாக பெருந்துறைமுக நகரங்களாக பூம்புகார், கொர்க்கை போன்ற நகரங்கள் இருந்தன. இதே அளவு பெருநகரங்களாக மதுரை, வஞ்சி, கரூர், உறையூர் போன்ற நகரங்கள் இருந்தன. ஆக அன்றைய தமிழகமானது உலகின் பெருநகரங்கள் கொண்ட ஒரு சமூகமாக இருந்தது. இதுவரையான தரவுகள் தமிழ் சமூகமானது தொழில்நுட்ப மேன்மையில் மிக வளர்ச்சி பெற்ற சமூகமாகவும் பொருள் உற்பத்தி, வணிகம் போன்றவற்றில் உலகின் மையமாகவும் இருந்தது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தாக தமிழகத்தில் இருந்த சாதிய வகுப்புகளும். பண்டைய சங்காலத்தில் சாதி இருக்கவில்லை. சங்காலத்தில் இருந்த உடன்போக்கு திருமண முறை இதனை உறுதி செய்கிறது. சங்கால தலைவி குடி, வகுப்பு, தொழில் போன்றவற்றை கடந்து அனைத்து தலைவனோடும் உடன்போக்கு மேற்கொண்டு திருமணம் செய்து கொண்டாள். ஆகவே சங்காலத்தில் சாதிகள் இருக்கவில்லை, ஆனால் வகுப்புகள் இருந்தன. 4 வகுப்புகள் இருந்தன. அரசனும் ஆளுவர்க்கமும் முதல் வகுப்பாக இருந்தனர். 2ஆம் வகுப்பில் அந்தணன் எனப்படும் சான்றோர் இருந்தனர். அந்தணன் என்பவர் பார்ப்பனர் அல்ல. 3ஆம் வகுப்பில்
பெரு வணிகரும் பெரு நிலக்கலாரும் இருந்தனர். 4ஆம் வகுப்பில் பிறர் அனைவரும் இருந்தனர். அவர்கள் சிறு வணிகர்கள், சிறு வேளாண் குடிகள், பல்வேறு தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பாணர் போன்ற கலைஞர்கள், பார்ப்பனர்கள், போர் வீரர்கள், புலையர்கள், எலிசனர்கள் போன்ற அனைவரும் 4ஆம் வகுப்பினர். முதல் 3 வகுப்பினர் மேலோர் எனப்பட்டனர். 4ஆம் வகுப்பினர் கீழோர் எனப்பட்டனர். அன்று பிறப்பின் அடிப்படையில் வகுப்புகள் இருக்கவில்லை. அதனால் மேலோர் கீழோர் ஆவதும் கீழோர் மேலாவதும் நடந்து வந்தது. நவீன முதலாளித்துவ சமூகத்தில் இருந்தமாறு ஒரு வகையான சமத்துவம் ஒன்று நிலை வந்தது எனலாம். நகர அரசுகள் பண்டைய சங்காலத்தில் தமிழகத்தில் நகர அரசுகள் தான் இருந்தன. உலகெங்கும் முதலில் நகர அரசுகள் தான் தோன்றுகின்றன. இந்த நகர அரசுகள் நாளடைவில் சில நூற்றாண்டுகளில் பேரரசுகளாக ஆகின்றன. தமிழகத்தில் தோன்றிய நகர அரசுகள் 1000 வருடங்களுக்கு மேலாக நகர அரசுகளாகவே இருந்தன. அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் தமிழகத்தில் இருந்த அரசாட்சி முறையாகும். பண்டைய தமிழகத்தில் தந்தைக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகனுடைய மகன் என்ற அரசாட்சி முறை இருக்கவில்லை. அதற்கு பதிலாக தந்தை ஆண்டு கொண்டிருக்கும் போதே தந்தையின் தம்பிகளும் தந்தையின் மகன்களும் தம்பியின் தம்பிகளும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு நகர அரசை ஆண்டனர். அனைவருக்கும் மூத்தவன் வேந்தனாக இருந்தான். இந்த முறையைத்தான் சேர சோழ பாண்டிய அரச குடிகள் அனைத்தும் பின்பற்றின. அதன் காரணமாகத்தான் பண்டைய தமிழகத்தில் பேரரசுகள் சங்காலம் முழுவதும் உருவாகவில்லை, நகர அரசுகள் தான் இருந்தன. பொதுவாக நகர அரசுகள் என்பன பேரரசுகளுடைய மிகச்சந்திரமாக இருந்துள்ளன என்பதை வரலாறு பலவைகள் மெய்ப்பிக்கின்றது. கார்டன் சைல்டு என்ற தொழிலாளர் 6000 வருடங்களுக்கு முன்பு நகர அரசுகளை கொண்டிருந்த சுமேரிய நகர அரசுகளையும், அதன் பின் அங்கு உருவான பாபிலோனிய பேரரசு, பாரசீக பேரரசு, அசீரிய பேரரசு, சசானிய பேரரசு போன்ற பல்வேறு பேரரசுகளையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்தார். அந்த ஆய்வின் முடிவில் இந்த நகர அரசுகள் என்பன பேரரசுகளை விட மிகச் சிறந்தனமாக இருந்துள்ளன என்பதை உறுதி செய்கிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த நகரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியை நகர்ப்புறச்சி என்றே குறிப்பிடுகிறார். மேலும் அவர் நகர அரசுகள் குறித்து, இந்த நகர அரசுகள் என்பன சுதந்திரமான சிந்தனைகளை கொண்டனவாகவும், ஜனநாயக பண்புகளை கொண்டனவாகவும், பொருளாதார மெய்யில் தன்மைகளை உடையனவாகவும், தத்துவார்த்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை கொண்டனவாகவும், நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை செய்தனவாகவும் இருந்தன என்கிறார். அதே சமயம் இந்த பேரரசுகள் பெரும்பாலும் இந்த நகர அரசுகளின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, சிந்தனைகளை அப்படியே பின்பற்றின. அதன் கண்டுபிடிப்பிலையும் பயன்படுத்தி கொண்டன. மேலும் இந்த பேரரசுகள் மக்களிடையே மூட நம்பிக்கைகளை, பிற்போக்கு சிந்தனைகளை பரப்பின. அவர்களுடைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கட்டுப்படுத்தின என அவர் கூறுகிறார். ஆகவே அவர் இறுதியாக நகர அரசுகள் என்பன பேரரசுகளை விட மிகச்சிறந்தனமாக இருந்தன என உறுதி செய்கிறார். அவருடைய கூற்றின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள நாம் கிரேக்க நகர அரசுகளையும் உரோம பேரரசையும் ஒப்பிடலாம். கிரேக்க நகர அரசுகள் உலக புகழ்பெற்றவை. சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், பெர்கிலிஸ், துசிடிடிஸ், ஹெராக்ளிட்டஸ் போன்ற மாபெரும் அறிஞர்கள் அங்கு தோன்றினர். அரசியல், பொருளாதாரம், தொழில், வணிகம், கலை, அறிவியல், தத்துவம், கட்டடக்கலை, சிற்பக்கலை, கப்பல் கலை, ஓவியம், மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளிலும் கிரேக்கர்கள் மாபெரும் சாதனைகளை செய்துள்ளனர். அவர்கள் உலகிற்கு நிறைய விழுமியங்களை, நிறைய கருத்துக்களை வழங்கியுள்ளனர். இன்றைய மேற்கத்திய சிந்தனையின் மூலம் என்பது கிரேக்க சிந்தனை தான். அந்தளவு கிரேக்கர்கள் புகழ்பெற்ற நாகரிகத்தை கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு பின் ஐரோப்பாவில் தோன்றிய உரோம பேரரசு மிகப்பெரிய பேரரசு, புகழ்பெற்ற பேரரசு. இருந்தபோதிலும் இந்த உரோம பேரரசு கிரேக்க நகர அரசுகளின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, சிந்தனைகளை அப்படியே பின்பற்றியது. அதன் கண்டுபிடிப்பிலையும் பயன்படுத்தி கொண்டது. மேலும் இந்த உரோம பேரரசு மக்களிடையே மூட நம்பிக்கைகளை, பிற்போக்கு சிந்தனைகளை பரப்பியது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கட்டுப்படுத்தியது. ஆக நகர அரசுகள் என்பன பேரரசுகளை விட மிகச்சிறந்தன என்பதை இந்த ஒப்பீடும் நமக்கு உறுதி செய்கிறது. அடுத்தாக நாம் இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் கிமு 1000க்கு முன்பிருந்து கிமு 50 வரை பழந்தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நகர அரசுகள் தான் இருந்தன.
அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் கிமு 550 முதல் கிமு 30 வரை 500 வருடங்களுக்கு மேலாக மகத பேரரசு இருந்தது. நாம் இந்த மகத பேரரசையும் தமிழக நகரரசுகளையும் கல்வி, இசை ஆகிய 2 காரணிகளை கொண்டு ஒப்பிடலாம். முதலில் கல்வியை எடுத்துக்கொள்வோம். பழந்தமிழகத்தில் பரவலான கல்வியறிவும் எழுத்தறிவும் இருந்தது என்பதே கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தது என்பதை கீழடி அகழாய்வு உறுதி செய்துள்ளது. மேலும் சங்கலிக்கம் என்ற மிகச்சிறந்த படைப்பிலக்கியம் இருந்துள்ளது. இவை குறித்து முன்பே நான் குறிப்பிட்டேன். ஆகவே கல்வி, இலக்கியம் ஆகிய 2லும் தமிழர்கள் மிகவும் முன்னேறிய சமூகமாக இருந்தனர். ஆனால் வட இந்தியாவின் நிலைமை என்ன? வட இந்தியாவில் மகத பேரரசில் கிமு 250 வரை எழுத்து என்பதே இருக்கவில்லை. அப்பொழுது சமஸ்கிருத மொழி இருக்கவில்லை, பிராகிருத மொழி தான் இருந்தது. கிமு 250 வாக்கில் அசோகன் இந்த பிராகிருத மொழிக்கு அசோகன் பிராமி என்ற எழுத்து முறையை கொண்டு வந்தான். அந்த எழுத்து முறையை கூட தமிழ் எழுத்திலிருந்து உருவானதான். இந்த எழுத்து முறை உருவான பிறகுதான் மகத பேரரசில் இருந்த உயர்குல மக்கள் ஓரளவு எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டனர். ஆனால் சாதாரண மக்களிடத்தில் கல்வியறிவோ எழுத்தறிவோ இருக்கவில்லை. மகத பேரரசு கால நகரங்களில் பல இடங்களில் அகழாய்வுகள் நடத்தப்பட்டன. அங்கு கிடைத்த மட்பாண்டங்களோ அல்லது பிற பொருட்களோ எந்த ஒரு எழுத்து பொறுப்பும் கிடைக்கவில்லை. ஆகவே சாதாரண மக்களிடம் என்று கல்வியறிவோ எழுத்தறிவோ இல்லை என நாம் உறுதியாக சொல்லலாம். அதனால்தான் பேராசிரியர் கொசாம்பி அவர்கள் இந்த மகத பேரரசு கால சமூகத்தில் படைப்பிலக்கியம் எதுவும் தோன்றவில்லை என வருத்தப்படுகிறார். உண்மையில் வட இந்தியாவில் குப்த பேரரசு காலத்தில் தான் இலக்கியங்கள் தோன்றத் தொடங்கின. ஆகவே கல்வி, இலக்கியம் ஆகிய 2லுமே தமிழ் சமூகமானது மகத பேரரசு கால சமூகத்தை விட மிகவும் முன்னேறிய சமூகமாக, வளர்ச்சிப்பட்ட சமூகமாக இருந்ததென நாம் உறுதிபட சொல்ல முடியும். அடுத்தாக இசையை எடுத்துக்கொள்வோம். இசையின் வளர்ந்த நிலையை சாத்திரிசை என்று குறிப்பிடுவர். பண்டைய தமிழகத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இந்த சாத்திரிசை வளர்ச்சி பெற்று இசை இலக்கியங்கள் எனப்படும் சாகித்யங்களும் இசை இலக்கணங்களும் நன்கு வளர்ச்சியடைந்து அவற்றில் நிறைய நூல்கள் உருவாகியிருந்தன. ஆனால் கெடுவாய்ப்பாக அவை அனைத்தும் அழிந்து போயின. ஆனாலும் இன்றும் சிலப்பதிகாரம், பரிபாடல் ஆகிய நூல்கள் கிடைக்கின்றன. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு இயல் நூல் எனினும் இசை குறித்த தரவுகள் ஏராளமாக உள்ளன. சிலப்பதிகாரத்தை ஒரு இசைக்கடல் என்று சொல்லலாம். இந்தியாவில் உள்ள இசையறிஞர்கள் ஆதி இந்தியாவின் இசைக்கு அடிப்படை சிலப்பதிகாரம் நூல்தான் என்று கூறுகின்றனர். மேலும் சிலப்பதிகாரம் ஒரு இசை கருவூலமாகவும் திகழ்கிறது. அடுத்தாக பரிபாடலை எடுத்துக்கொண்டால் 2000 ஆண்டுகள் முன்பே பாடுவர் ஒருவர், அதற்கு இசையமைப்பர் ஒருவர் என்ற வளர்ந்த நிலை 2000 ஆண்டுகள் முன்பே பண்டைய தமிழகத்தில் இருந்து என்பதை பரிபாடல் உறுதிப்படுத்துகிறது. ஆக செய்திகள் பழந்தமிழமானது இசையிலும் மிக முன்னேறிய சமூகமாக இருந்தது என்பதை நமக்கு தெரிவிக்கின்றன. வட இந்தியாவின் நிலைமை என்ன? வட இந்தியாவில் மகத பேரரசு காலத்தில் இசை இலக்கியங்கள் எனப்படும் சாகித்யங்களோ இசை இலக்கணங்களோ உருவாகவில்லை. மகத பேரரசில் மட்டுமல்ல, அதன் பின் வந்த பொற்காலம் என கருதப்படும் குப்தர் காலத்திலும் இசை இலக்கியங்களோ இசை இலக்கணங்களோ உருவாகவில்லை. உண்மையில் வட இந்தியாவில் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இசை இலக்கியங்கள் எனப்படும் சாகித்யங்கள் உருவாகின. இசை இலக்கணங்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டில் உருவாகின எனினும் அவை தமிழ் சாகித்யங்களை அடிப்படையாக கொண்டுதான் உருவாகின. ஆக இசையிலும் தமிழ் சமூகமானது மகத பேரரசு கால சமூகத்தை விட வளர்ச்சியடைந்த நிலையில், முன்னேறிய நிலையில் இருந்தது. கல்வி, இசை ஆகிய 2ல் மட்டுமல்ல, அரசியல், பொருளாதாரம், தொழில், வணிகம், அறிவியல், தத்துவம், கட்டடக்கலை, கப்பல் கலை, வர்மக்கலை, மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளிலும் தமிழ் சமூகமானது மகத பேரரசு கால சமூகத்தை விட பல்வேறைகளிலும் முன்னேறிய உன்னதமான உயர்தமான வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக இருந்தது என்பதை பல்வேறு வரலாற்று சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்தாக தமிழரசிடையே இருந்த ஐக்கிய கூட்டணி. தமிழரசுகள் தங்களுக்கிடையே போரிட்டு கொண்டிருந்த போதிலும் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஐக்கிய கூட்டணி மிக நீண்ட காலமாக இருந்துள்ளது என்பதை பல்வேறு சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. கலிங்க மன்னன் காரவேலன் கிமு 165ஆம் ஆண்டு அத்திக்கொம்பா கல்வெட்டில் தமிழரசுகளிடையே 1300 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஐக்கிய கூட்டணி இருந்ததாக குறிப்பிடுகிறான். மேலும் அக்கல்வெட்டில் பித்துண்டா என்ற கலிங்கத்தின் 2வது பெரிய துறைமுக நகரானது தமிழரசின் ஐக்கிய கூட்டணியின் கட்டுப்பாட்டில்
அவர்களது காவலரனாக இருந்து என்றும் அவன் அந்த கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே பண்டைய காலத்திலேயே தமிழரசுகள் தங்கள் ஐக்கிய கூட்டணியின் கடப்படை கொண்டு கலிங்கத்தின் நகரங்களை கட்டுப்படுத்தினர் எனவும் அவர்களிடையே ஒரு ஐக்கிய கூட்டணி மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தாக மாமூனார் தனது அகம் 31ஆம் பாடலில் தமிழரசுகள் மொழிவழி தாயம் எனப்படும் தக்காணத்தை, அதாவது இன்றைய ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம் ஆகிய பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என குறிப்பிடுகிறார். ஆக மாமூனாரின் கூற்றின் மூலமும் தமிழரசுடைய ஐக்கிய கூட்டணி இருந்தது எனவும் அவர்கள் தக்காணத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் எனவும் அறிய முடிகிறது. அடுத்தாக கிமு 750 முன்பே சேர சோழ பாண்டிய அரசுகளும் அவர்களுடைய வேலைகளும் ஒன்றிணைந்து தங்களுக்குள் ஒரு ஐக்கிய கூட்டணி அமைத்துக்கொண்டு சேர சோழ பாண்டியர்கள் மட்டுமே வேந்தர்கள் ஆக முடியும் என்ற நிலையை தோற்றுவித்தனர். அதன் காரணமாகத்தான் சங்காலத்தில் 1000 வருடங்களுக்கு மேலாக சேர சோழ பாண்டியை தவிர வேறு யாரும் வேந்தர்களாக ஆக முடியவில்லை. இந்த தமிழரசின் ஐக்கிய கூட்டணி தான் தமிழ்நாட்டு நலனுக்காக 1000 வருடங்களுக்காக பாடுபட்டு வந்தது. வின்சென்ட் ஸ்மித் என்ற பேராசிரியர் பழந்தமிழக அரசுகள் மிக நீண்ட பல நூற்றாண்டுகளாக பெருங்கடற்படைகளை பராமரித்து வந்தன எனவும், ஆனால் அதே சமயத்தில் மௌரிய பேரரசிடம் கடற்படை இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லை எனவும் அவர் குறிப்பிடுகிறார். மேலும் அப்பாதுரையார் கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவிலேயே நிலந்திருவி பாண்டியன் எனப்படும் நெடியோன் பெருங்கடற்படை கொண்டு இந்தோனேசியாவில் சாவகத்தீவை கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் என குறிப்பிடுகிறார். ஆக இச்செய்திகள் பழந்தமிழரசுகள் தங்களுடைய ஐக்கிய கடற்படை கொண்டு இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரைகளையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. மேலும் கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவில் மௌரிய பேரரசு மிக பெரும் படை கொண்டு தமிழகத்தை தாக்கியது. தமிழரசுகள் தங்கள் ஐக்கிய கூட்டணியை கொண்டு சோழன் இளஞ்சேச்சன் என்பவனின் தலைமையில் அந்த பெரும்படியை எதிர்த்து போராடி அவர்களை தமிழகத்தை விட்டு துரத்தி அடித்தனர். இச்செய்தியும் தமிழரசிடையே ஒரு ஐக்கிய கூட்டணி இருந்து என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் கிமு 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இமயமரமன் நெடுஞ்சாலாதன் வடநாடு படையெடுத்து சென்றதும் இந்த ஐக்கிய கூட்டணி துணை கொண்டுதான். அதுபோன்றே சேரன் செங்கட்டுவன் கிமு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வடநாடு சென்று வெற்றி பெற்றதும் இந்த ஐக்கிய கூட்டணி துணை கொண்டுதான். அவன் சாதவான்களுக்கு தனி அரசியம் இதன் மூலம் அமைத்து கொடுத்தான். மேலும் கிமு 1ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சோழன் நலங்கிலே இந்த ஐக்கிய கூட்டணி துணை கொண்டு வடநாடு படையெடுத்து சென்று உச்சி நகரை கைப்பற்றினான். இந்த தரவுகள் அனைத்தும் தமிழரசிடையே ஒரு ஐக்கிய கூட்டணி இருந்தது என்பதை உறுதி செய்கிறது. அடுத்தாக சங்காலகட்டத்தை பேசுகிற சங்கலைக்கியம் சங்காலம் குறித்த முழுமையான தரவுகளை வழங்கவில்லை என நாம் சொல்ல முடியும். காரணம் என்றால் தமிழகத்தில் நிறைய பெருநகரங்கள் இருந்தன. இந்த பெருநகரங்களில் இருந்த நகரமாந்தர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்தார்கள். பழந்தமிழகத்தின் பற்றை தொழில் வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் தத்துவார்த்த அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளுக்கும் அது சமமான நூல்களுக்கும் மற்றும் வளர்ச்சி பெற்ற கப்பல் கலை கட்டடக்கலை போன்றவைகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பெரு வணிக குழுக்களை உருவாக்குதல் தமிழர்கள் தங்கள் சொந்த கப்பலில் வெளிநாடு சென்று வருதல் போன்ற பல்வேறு விடயங்களுக்கும் இந்த நகரமாந்தர்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருந்தனர். ஆனால் இந்த நகரமாந்தர்கள் புலவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதில்லை. ஆகவே புலவர்கள் இந்த நகரமாந்தர்கள் குறித்தோ அவர்கள் வாழ்க்கை குறித்தோ அவர்கள் தொழில் குறித்தோ எதுவும் பாடுவதில்லை. அதனால் அது பற்றிய விடயங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கவில்லை. ஆகவே சங்க இலக்கியம் என்பது தமிழ்ச்சமூகம் குறித்த முழுமையான தரவுகளை வழங்க இயலாது என்பதே உண்மை. இறுதியாக சங்காலத்தில் இருந்த மெய்யியல் மற்றும் வழிபாடு ஒரு சில நிமிடங்களில் இதனை முடித்து விடுவேன். பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மெய்யியலை பற்றி பேச வேண்டுமானால் தொல்கபிலர் என்ற மாமாதியை பேசியாக வேண்டும். தொல்காப்பியர் தொல்கபிலர். அவர் எண்ணியம் எனப்படும் ஒரு பொருளாதார மெய்யியலை தோற்றுவித்தார். இந்த எண்ணியம் என்பது வானவியல், வடிவியல், எண்கணிதம், இயற்கணிதம், இசைக்கணிதம்,
அண்டவியல், அணுவியல் போன்ற பல்வேறு அறிவியல் சார்ந்த விடயங்களை எடுத்து கூறும் ஒரு நூல். இந்த நூல் பொருள் முதல்வாத மெய்யியல் அடிப்படையாக கொண்டது. ஆனால் இதில் பெரும்பகுதி அழிந்து விட்டது. இன்று ஆதிமூல பொருள், படைப்பின் தோற்றம் போன்ற ஒரு சில பகுதிகளே நமக்கு கிடைக்கின்றன. இந்த தொல்கபிலர் வெளி, காலம், இயக்கம், பரிணாமம் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து நவீன கருத்துக்களை அன்றே கூறி சென்றுள்ளார். உண்மையில் இந்த தொல்கபிலர் உலகின் பொருள்வாத மெய்யியலின் முதல்வனவும் இன்றைய மார்க்சிசத்துக்கு முன்னோடியானவும் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர். இவருக்கு பிறகு தமிழகத்தில் பக்குடிக்கு நன்கனியார், கணாதர், கௌதமனார், நெருவேலு தலையார், பூர்ணகாயவர் போன்ற பல பொருள்வாத மெய்யியல் அறிஞர்கள் தோன்றினர். இவருக்கு பிறகு தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான தத்துவ அறிவியல் தொழில்நுட்ப நூல்கள் தோன்றின. ஆனால் அவை அனைத்தும் அழிந்து விட்டன. இவை போன்றவற்றின் காரணமாக தமிழ் சமூகமானது ஒரு பேரளவான வளர்ச்சியை பெற்றிருந்தது. இந்த பேரளவான வளர்ச்சிக்கு வித்திட்ட தொல்கபிலரை நாம் தமிழ் அறிவுமுறையின் தந்தை என போற்றி பாராட்டலாம். தொல்கபிலரின் எண்ணியத்தின் காரணமாக பண்டைய தமிழ் சமூகமானது சமயச்சார்பற்ற பொருள் முதல்வாத மெய்யியலை கொண்ட சமூகமாக ஆகியிருந்தது. ஆகவே பண்டைய தமிழகத்தில் முழுமுதற் கடவுள் என்ற கருத்தியல் இருக்கவில்லை. இங்கு தெய்வங்கள் இருந்தன. ஆனால் அந்த தெய்வங்கள் என்பன முன்னோர்கள். அதனால்தான் தொல்காப்பியர் தனது முதற் பொருளில் தெய்வத்தை வைக்கவில்லை, கருப்பொருள் தான் தெய்வத்தை வைத்தார். வள்ளுவன் தெய்வம் குறித்து தனது 50வது குறளில் வையத்தில் வாழ்பவன் வானூரியில் தெய்வத்தில் வைக்கப்படுவான் என குறிப்பிடுகிறார். அதாவது இன்றைய உலகில் யார் மிகச்சிறந்த முறையில் வாழ்கிறார்களோ அவர்களே தெய்வமாக வணங்கப்படுவர் என்று அவன் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் தான் பண்டைய தமிழகத்தில் நில தெய்வங்களும் குல தெய்வங்களும் நடுகள் தெய்வங்களும் இருந்தன. அவை அனைத்தும் நமது முன்னோர்கள் தான். இதுபோக தமிழர்கள் ஐம்பூதங்களையும் இன்ன பிறவற்றையும் இயற்கை தெய்வங்களாக வழிபட்டனர். ஆக நமது முன்னோர்களின் வழிபாடு என்பது, அது நமது பழந்தமிழின் வழிபாடு என்பது முன்னோர் வழிபாடும் இயற்கை வழிபாடும் ஆகும். நமது மெய்யியல் என்பது பொருள் முதல்வாத மெய்யியல் ஆகும். இதுவரையான தரவுகள் நமது பழந்தமிழ் சமூகமானது உயர் தொழில்நுட்ப மேன்மை கொண்ட சமூகமாகவும் பொருள் உற்பத்தி, வணிகம் ஆகியவற்றில் உலகின் முன்னணி சமூகமாகவும் இருந்ததோடு பெரும் பொருள் வளமும் செல்வ வளமும் கொண்ட ஒரு வளர்ச்சி பெற்ற நகர் நாகரிகத்தை கொண்ட சமூகமாக இருந்தேன். நான் எனது இதுவரையான தரவுகள் உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.